வீட்டு வாடகை விதிகள் 2025 நாட்டின் வாடகை சந்தையில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்துள்ளனர். இந்த சீர்திருத்தங்கள் குறிப்பாக வீட்டு உரிமையாளர்களுக்கு பல புதிய கட்டுப்பாடுகளையும் செயல்முறைகளையும் கட்டாயமாக்கியுள்ளனர். குடியிருப்பு வீடுகளுக்கு அதிகபட்சமாக 2 மாத வாடகை மட்டுமே செக்யூரிட்டி டெபாசிட்டாக வசூலிக்க வேண்டும் என்பது முதல் பதிவு செய்யப்படாத ஒப்பந்தங்களுக்கு 5,000 வரை அபராதம் விதிப்பது வரை இந்த சீர்திருத்தங்கள் வீட்டு உரிமையாளர்களை எவ்வாறு பாதிக்கின்றனர் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி அனைத்து குத்தகை ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டு 60 நாட்களுக்குள் டிஜிட்டல் முத்திரையிடப்பட்டு ஆன்லைனில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்காக மாநிலங்கள் தங்கள் போர்ட்டல்களை மேம்படுத்தி வருகின்றனர். இந்த விதியை மீறினால் 5,000 முதல் அபராதம் விதிக்கப்படும். மேலும் பதிவு செய்யப்படாத ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகாது என்பதால் மோசடி அபாயங்கள் மற்றும் தீர்ப்பாய சிக்கல்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் ஆளாக நேரிடும். அதிக முன்பணம் வசூலிக்கும் பழக்கத்துக்கு புதிய விதிகள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். குடியிருப்புகளுக்கு அதிகபட்சமாக 2 மாத வாடகை மட்டுமே முன்பணமாக வசூலிக்க முடியும். வணிக வளாகங்களுக்கு இந்த வரம்பு 6 மாத வாடகையாகும். வைப்பு தொகையிலிருந்து ஏதேனும் பிடித்தம் செய்யப்பட வேண்டுமென்றால் அதை சரியான புகைப்பட ஆவணங்களுடன் மட்டுமே செய்ய முடியும். வாடகை திருத்தம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. வாடகை உயர்வுக்கு 90 நாட்களுக்கு முன்னதாகவே வாடகைதாரருக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்குவது கட்டாயம். வாடகை உயர்வு 5% மற்றும் நுகர்வோர் விலை குறியீட்டின் கூடுதல் வரம்புக்கு உட்பட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இது திடீர் உயர்வுகளை தடுக்கும். வீட்டு உரிமையாளர்கள் வாடகை சொத்தை ஆய்வு செய்ய சில கடுமையான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். ஆய்வு செய்ய அல்லது வீட்டிற்குள் நுழைய உரிமையாளர் குறைந்தது 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்க வேண்டும். எந்த ஒரு வருகையும் பகலில் நியாயமான நேரத்தில் மட்டுமே நடைபெற வேண்டும். முன் அறிவிப்பு இல்லாத மீண்டும் மீண்டும் அல்லது அத்துமீறிய வருகைகள் குறித்து வாடகை தீர்ப்பாயத்தில் புகார் அளிக்க முடியும். இந்த புதிய விதிகள் வீட்டு உரிமையாளர்களுக்கு சில சாதகமான அம்சங்களையும் கொண்டுள்ளது. வாடகைதாரர் 3 மாதங்களுக்கு மேல் வாடகை செலுத்தவில்லை என்றால் வழக்குகளை 60 நாட்களுக்குள் தீர்க்கும் வேகமான வாடகை தீர்ப்பாயங்கள் மூலம் உரிமையாளர்கள் விரைவாக வெளியேற்ற உத்தரவை பெறலாம். இது நீதிமன்ற தாமதங்களை குறைக்கிறது. மாத வாடகை 5,000க்கு மேல் இருந்தால் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது கட்டாயம். இது பரிவர்த்தனைகளை பதிவு செய்ய உதவுகிறது. இந்த விதிமுறைகள் வாடகை ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படுவதையும் 60 நாட்களுக்குள் ஆன்லைனில் பதிவு செய்யப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பை வீட்டு உரிமையாளர்களுக்கு வழங்குகின்றன.